இன்றைக்கி வந்து நாம் வந்து இப்படி வந்து வத்தல் புளிக்குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நானும் நிறைய வீடியோ எடுத்து போடுறேன், நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று கூட ஒரு 12 கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ கிடச்சி எனக்கு கூட தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கீழே தான் இருக்குது, அதை மட்டும் அதை தட்டி விட்டிங்கன்னா போதும் எனக்கு. ஓகேவா? இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி செய்கிறோம். ஓகேவா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மணத்தக்காளி வத்தல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். இது வந்து சுண்டைக்காய் வத்தல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் எடுத்து வச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன். வாங்க அடுத்து என்ன எடுக்கணும் பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அளவாக எடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து 3 புளி சொல்லியிருக்கேன்னா, இதுக்கு அடுத்து வந்து இது இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு 1 2 3 4 கிட்ட எடுத்துருக்கேன். 4 5 எவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ நான் வணக்கிறது எப்படி காமிக்கிறேன் வாங்க. நல்லா தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு 12 நம்பர் பூண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கேன். பூண்டு ஆகாதவங்களுக்கு உங்களுக்கு அளவாக எடுத்துக்கோங்க. நான் 12 எடுத்துக்கிறது சரியாக இருக்கும். ஆனால் கம்மியாக தான் எடுத்துக்கேன். உங்களுக்கு அளவாக ஒரு 5 இன்னொரு 10 எடுத்துக்கோங்க. எனக்கு எவ்வளோன்னு தெரியல. இவ்வளோ எடுத்தாச்சா? அடுத்து வந்து எப்படி இந்த தாளிக்கு இதெல்லாம் பண்ணால் பார்க்கலாமா. புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். அளவாக உங்களுக்கு இப்படின்னு காமிக்கிறேன். அளவாக எடுத்துருக்கேன்னா ஒரு தண்ணியும் தேவைப்படும், புளியும் தேவைப்படும். நான் இப்படின்னு சொல்கிறேன். ஒரு குட்டி சட்டி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றக்கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருந்துக்கிட்டோம். என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறவாங்க. வெந்தயம் வந்து ஒரு அளவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வெந்தயம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமா மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த 3 பொருள் சொன்னால் அதை அப்படி நல்லா வணக்குங்க. ரொம்ப வந்து லைட்டாக வணக்குங்க சிவப்பு கலருக்கு. வெள்ளை கலர் ஒரு எள் இருக்குது, கருப்பு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எள் எடுத்துருக்கேன். அளவாக நான் வந்து இப்போ வந்து நான் ஏற்கனவே அளவாக போட்டேன். இது அளவாக வணக்கிக்கோங்க. அளவாக கருவேப்பிலை போட்டிருக்கப்போ இது போதும். நல்லா வணங்கட்டும். அப்படியே இந்த அளவு போதும். அடுத்து என்ன வேணும் பார்க்கலாம். அப்படியே ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிட்டேன், நைஸாகவே அரைச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து குழம்பு செய்யலாம்.